தமிழ் மருத்துவம் ஒரு சூப்பரான 2 மூலிகை அவசியம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்குங்க. முதல் மூலிகை பேர் சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது மூலிகை அதிமதுரம். சூப்பராக நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்நாள் முழுவதும் சுவாச பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கிறதுக்கு 100% இது பயன்படும். அந்த சுவாச உறுப்புகள் ப்ளஸ் இருமல் வருது, நெஞ்சில் நிறைய சளி இருக்கிறது, ப்ளஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலருக்குலாம் வாமிட் வரும், தொண்டையில் த்ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு, த்ரோட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு 100% நான் சொன்னேன், இந்த தமிழ் மருத்துவம் சொன்னேன், நம்ம முன்னோர்கள் சொன்னேன், இந்த 2 மூலிகை 100% சொல்யூஷனை கொடுத்தே தீரும். எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேங்க. இந்த சித்திரத்தை ப்ளஸ் அதிமதுரம் சும்மா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. ஒரு 1.5 டம்ளர் ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள். சும்மா சின்ன துண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க. எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார், எந்த வீசிங் ப்ராப்ளம், சளி தொந்தரவு எதுவுமே இல்லைங்கிறவங்க ஒரு வாரத்துக்கு 3 நாள் நல்லா பாயில் பண்ணி 1 டம்ளர் ஆன உடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு வெதுப்பாக குடிச்சிடுங்க. வாரத்துக்கு 3 நாள் லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இந்த சுவாசத்தில், சுவாச உறுப்புகளில் எந்த டிசீஸுமே வராது. பல ஆயிரம் நோய்களை தடுக்கக்கூடியது இந்த அதிமதுரம் ப்ளஸ் சித்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். சார் எனக்கு வீசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், நான் என்ன தான் சார் செய்யலாம்னா, நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு தடவை, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு ஒரு தடவை பயன்படுத்துங்க. சேம் தான். இதையும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடாதுங்க. வாரத்துக்கு 3 நாள் பயன்படுத்தினா போதும்.